கடவுள் வணக்க நிகழ்ச்சியில வர்ற செய்திகள், தினம் ஒரு திருப்பாடல், இன்னும் குறிப்பா சொல்ல போனா இன்றைய புனிதர், அதுல நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய புனிதர் நான் அதுக்கு முன்னாடிலாம் ஃபாதரு, பிஷப்பு, இல்ல போப்பு இப்படித்தான் இருப்பாங்கிற ஒரு கற்பனையில இருந்த இந்த மாதிரி பொதுநிலையினர்ல எவ்வளவு பேர் புனிதர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. அதன் பிறகு அதை நான் அடிக்கடி டெய்லி அந்த இதை கேட்பேன். இன்றைக்கு என்ன புனிதர், இன்றைக்கு என்ன புனிதருங்கிறத ரொம்ப தீவிரமா அதை கேட்போம். அப்படிலாம் இருந்திருக்கிறாங்களே, அவங்க கதையெல்லாம் கேட்கும் பொழுது கத்தோலிக்க விசுவாசத்துல இன்னும் எவ்வளவு ஆழப்படணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. நிறைய குடும்பங்களுக்கு டைரக்டா சொல்லிக்கிட்டு இருக்கோம், வீடு தேடி போய் சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீங்க மாதா டிவியை பாருங்க, இன்னென்ன நிகழ்ச்சி இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கு, நம்ம பசங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு இப்படி இருக்கு, பெரியவங்களுக்கு இது மாதிரி இருக்கு, அந்த மாதிரி ஆறுதல் தர்ற விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். மன கஷ்டமா இருக்கா, ஒரு தெளிவு அடையணும் அப்படின்னா, நம்ம மன தெளிவு கத்தோலிக்க விசுவாசத்துல ஆழ்ந்த விசுவாசம் வரணும் அப்படின்னா, நமக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களுக்கு தீர்வு தெளிவு அங்க இருக்கு, விடை அங்க இருக்கு. அருமை அருமை அருமை.